இப்போது மாணவர்களுக்கு 3ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நம்பர் டவர் அதாவது எண் கோபுரம் சிங்கிள் டிஜிட் நம்பர்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி 3வது வந்து டபுள் டிஜிட் நம்பர் தென் சிங்கிள் டிஜிட் நம்பர் சேர்த்து கொடுக்கப்பட்டிருக்கு. அத ரொம்ப ஆர்வமா இவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. அப்படி கிளாஸே ரொம்ப அமைதியா இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த 3ஆம் வகுப்புக்கு நான் இந்த அதாவது 3rd டேர்ம்ல தான் ஜனவரி 20ஆம் தேதி இந்த 3ஆம் வகுப்பை என்கிட்ட ஒப்படைச்சாங்க. இவங்க எல்லாம் கொஞ்சம் பேர் வந்து அடிஷன்ல கொஞ்சம் திணறிட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு இந்த எண் கோபுரம் மாதிரியான ஒரு விளையாட்டு முறையில இப்போ அடிஷன் வந்து சொல்லி கொடுத்திருக்கேன். அததான் அவங்க இப்போ போட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விளையாட்டு முறையில சொல்லி கொடுக்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டா அவங்க செய்யறாங்க. இங்க பாருங்க எவ்வளவு அமைதியா இருக்கு வகுப்பு. அமைதியா உட்காந்து செஞ்சுட்டு இருக்காங்க. நீதினாங்கிற மாணவி குழந்தை கரெக்டா செஞ்சு என்கிட்ட கரெக்ஷன் வாங்கிட்டா. இப்போ நீதினா போர்ட்ல போட போறா. இந்த குழந்தைதான் நீதினா. நீதினா போர்ட்ல ஆன்சர் போடுங்க. கொஞ்சம் டார்க்கா போடலாமே கண்ணு. வெரி குட். சண்விகா ஜோதிங்கிற மாணவியும் கரெக்டா செஞ்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சம் இவர் தான் மிதுன். இவரு 3 சம்மும் செஞ்சு கரெக்ஷன் வாங்கிட்டாரு. 3மே வந்து கரெக்ட். அடுத்து பிரவீனா. இந்த குழந்தையும் 3 சம்மே சரியா கரெக்டா போட்டு வந்துட்டாங்க. இப்போ செகண்ட் சம் முத்துலட்சுமிங்கிற குழந்தை போடுறாங்க. 3rd சம் பிரவீனாங்கிற குழந்தை போடுறாங்க. இவங்க நோட்ல செஞ்சு என்கிட்ட கரெக்ஷன் வாங்கிட்டாங்க. இப்போ அத பார்த்து அவங்க போடுறாங்க. நல்லா டார்க்கா எழுதுமா பாருமா, நம்பர் தெரியணும்ல. பிரவீனா முடிச்சுட்டாங்க. இறங்கிக்கோங்க பிரவீனா. முத்துலட்சுமி மேல பாரு, நோட்ல கரெக்டா போட்டிருந்தீங்க. போர்ட்ல மட்டும் ஏன் மாத்தி எழுதிட்டீங்க? வெரி குட். முத்துலட்சுமியும் இப்போ முடிச்சுட்டாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் சம் யார் வந்து செஞ்சது? நீதினா வாங்க. பாத்தீங்கன்னா இந்த 3 சம்மையும் இவங்க 3 பேரும் செஞ்சிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா?